கௌதம் டே சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் பா 11th இங்கிலீஷ்க்கான அஃபிஷியல் கோர்ட்டில் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. நம்முடைய கௌதம் டே சேனல் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, நியூஸ் சப்ஸ்கிரைபர். ஸோ மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேப்பா, வீடியோக்குள்ள போயிடலாமா? பாருங்கள், சேம் 12th பேட்டர் தான் உங்களுக்கு அப்படியே ஃபாலோ பண்ண போகிறீங்க. பட் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கிடையாது, ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் பாஸ் ஆகணும். ஓகேப்பா, ஓகே. 21 மார்க் பாருங்கள். சி செட் ஹர் ப்ரேயர் இன் monotonous sing song. He does not possess it essence trick. ஸோ பாருங்கள், 1 மார்க் பாருங்கள். சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், ஹோமோஃபோன்ஸ், கொஸ்டின் டேக் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு ஆன்சர் கீ உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் போட்டுறேன். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு லிங்க்ஸ் இருக்குப்பா, சொல்ல மறந்துட்டேன். அதில் ஜாயின் பண்ணிங்க. அது உங்களுக்கான ஆன்சர் கீ பிடிஎஃப் உங்களுக்கு அடுத்தடுத்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள், கம்ப்ளீட் த சென்டென்ஸ் பாருங்கள். இதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மூலிமா. கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள், தப்பாக இது பண்ணி வச்சிடாதீங்க. ஓகேவா? ஆர்சி, இப்போ ஆர்எஸ்சி, சூஸ் த கரெக்ட் வேர்ட் தட் கேன் பி பிளேஸ்ட் ஆஃப்டர் டோல், finish the branch with the appropriate determinator, choose the clipped word from helicopter, underlined word, prefix. லைனாக பாருங்கள். 17, 18, 19, 20 பாருங்கள். idioms, அப்புறம் கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம், சூட்டபிள் மாடல் வெர்பு, அன்கிளிப்டு வேர்ட்ஸ், சாம்பியன். அடுத்து பாருங்கள், போயம் 2 மார்க்ஸ். ஓகேங்களா, மற்றவங்களுக்கு 6 கொடுத்துருப்பாங்க. 6ல் நீங்கள் 4 எழுதணும். ஸோ நீங்கள் 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேங்களா, இது 8 மார்க்கு. இந்த போயம்ஸ் தான் தெரிஞ்சால் தான் ஆன்சரே பண்ண முடியும். ஸோ போயம்ஸ்லாம் நல்லா கதை தெரிஞ்சால் கூட போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், கிராமர் தான் கடுப்பாக இருக்கும். ஸோ 4ல் 3 எழுதணும் நீங்கள். ஸோ பிகின் சென்டென்ஸ் வித் ஹேடு, அது கூட ஈஸியாக எழுதியான்னு நினைக்கிறேன். மீதி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஹேட் ஃப்ரேமாக இன்ஃபார்ம்டு மீ ஏர்லியர் ஐ வுட் ஹேவ் ரிட்டன் ஹோம், இந்த மாதிரி எழுதலாம் நீங்கள். 2 மார்க்கு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், உங்களுக்கான இஆர்சி. ஓகேங்களா, 3ல் 2 எழுதணும் நீங்கள். இதெல்லாம் போயம்ஸ்லாம் தெரிஞ்சால் தான் உங்களால் எந்த லெசனே கண்டுபிடிச்சி அதுக்கான எழுத முடியும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், 3 மார்க் கொஸ்டின்ஸ். 3ல் 2 எழுதணும் நீங்கள். 2 மார்க் தான் பார்த்தீங்கன்னா 11th 12th 3 மார்க்காக மாற்றிட்டாங்க. 3ல் 2 எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் த ப்ராப்ஸ் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இது இருக்கும். ஓகேவா, இது இருக்கும். அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் ப்ராசஸ் கண்டிப்பாக இருக்கும். மேக்கிங் ஆஃப் கப் ஆஃப் டீயே, மேக்கிங் ஆஃப் வேறு என்னது, காஃபி, இந்த மாதிரிலாம் சிம்பிளாக கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைலாக் ரைட்டிங் முடிஞ்சால் கேட்பாங்க. இல்லை இமெயில் ரைட்டிங்கு, அப்புறமேட்டு எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கடைசியாக உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ் பைதரா சாய்ஸு. ஸோ ஓகேங்களா, ப்ரோஸு, போயமு, சப்ளிமெண்ட்ரி 3 5 மார்க்கு. ஓகேவா? 4வதாக நோட் மேக்கிங்கு. ஓகேங்களா? 5வதாக லெட்டர் ரைட்டிங், 6வதாக எரர் ஸ்பாட்டிங், 7வதாக ஒரு பேராஃப் கொடுத்தாங்க, அது நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சரி, இவ்வளோ தான் இப்போ 5 மார்க். நானே சொல்லிட்டேன் பாருங்கள், கண்ணை மூடிட்டு. இவ்வளோ தான் வரும் கொஸ்டின் பேப்பரில். ஸோ ஃபஸ்ட்டு 3 5 மார்க் பார்த்துட்டிங்களா? நீங்கள் படிச்சிருந்து வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கோட்டில் தானே, கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருந்து வந்திருக்கும். ஒரே லெசன்லேருந்து 2 கூட கேட்பாங்க. 4 பாருங்கள், பேராகிராஃப் ரைட், இது நோட் மேக்கிங்கு 2 பேஜ் எழுதணும். ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட் தெரியும்ல, ரஃப் டிராஃப்ட் அடிச்சு விடணும் கடைசியில். அடுத்து பாருங்கள், உங்களுக்கான லெட்டர் ரைட்டிங்கு, அதுவும் சிம்பிள் தான். அப்புறம் 46 பாருங்கள், எரர் ஸ்பாட்டிங். சப்போஸ் உங்களுக்கு 3க்கு மேலே தெரிஞ்சால் நீங்கள் எரர் ஸ்பாட்டிங் அட்டன் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு 2 தான் தெரியுதுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு ஃபில் இன் தி பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஈஸியாக 2 மார்க் வாங்கலாம். மொத்தம் எத்தனை மார்க்கு? இதுக்கு 2 மார்க்கு, இது மீதத்துக்கும் ஒவ்வொரு மார்க்கு. ஓகேவா? இங்கே 2 மார்க்கு த்ரூ. ஓகேவா? அது கரெக்டாக எந்தெந்த ஸ்பேஸ் எந்தெந்த இடத்துல வரும்னு நீங்கள் கரெக்டாக இருந்தால் போதும், உங்களுக்கு 2 மார்க்கு. உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம், எரர் ஸ்பாட்டிங் கேட்கல. 46 பாருங்க, எரர் ஸ்பாட்டிங் இது கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி அதோட. ஸோ ஷேக்ஸ்பியர் பிளேஸ் ஆர் ரீட் பை மெனி பீப்புள், லிட்ரேச்சர் வரும்னு நினைக்கிறேன். இட் வாஸ் அ த்ரில்லிங் நெக் அண்டு நெக் ஃபினிஷ். இது என்ன வரும்? ஸ்போர்ட்ஸு. இஸ்ரோ ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச்டு மாங்கல்யான் டு ஸ்பேஸு. இது உங்களுக்கு ஸ்பேஸ் வரும். மை பிரதர் இஸ் பிளானிங் டு கோ டு யூஎஸ், ட்ராவலு. ஃபாஸ்ட் ஃபுட் இஸ் க்ரோவிங் ஹெல்த் அசார்ட்ஸ், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ். அவ்வளோதான், இதுதான் உங்களுக்கு ஆன்சர். 5 மார்க். இது எழுதிருங்க கண்ணை மூடிட்டு. கடைசியாக உங்களுக்கான ஒரு பேராஃப் கொடுத்துருவாங்கப்பா. அந்த பேராஃப் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். இங்கே மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் இது, செகண்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னது, இதுலேருந்து இது, தேர்ட் ஒனுக்கு இதுலேருந்து இது, ஃபோர்த் ஒனுக்கு இது, அப்படியே இப்படியே மார்க் வந்து எழுதினா போதும், உங்களுக்கு 5 மார்க். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் பா. வீடியோ எண்ட் பண்ணி நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. ஓகே, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். உங்கள் டைம் டேபிள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணி விட்டுருங்கப்பா, அதுக்கு தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.